ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லா. ஒரு ஹெல்தி வேலை ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு சூப் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சாப்பிட்டோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்னென்னா ப்ரொக்கோலி சூப்புங்க. ப்ரொக்கோலி பம்ப்கின் போட்டு நம்ம இன்றைக்கி ஒரு சூப் பண்ண போகிறோம். ப்ரொக்கோலி நான் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி வாங்கிட்டு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். பம்ப்கின்னு ப்ரொக்கோலி அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே போட்டு இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுருவேன். கொஞ்சம் சால்ட் போட்டு வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் குருமிளகு இதாக போடுவேன் நான். ஏன்னா சூப்புக்கு நம்ம பச்சை மிளகா போட்டால் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால் நான் பெப்பர் தான் யூஸ் பண்ணுவேன். போட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பூண்டு மட்டும்தான் போடுவேன். எல்லாமே போட்டு நல்லா வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் வேக வச்சுருது ஆற வச்சுட்டு அது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிடலாம். எட் தி சேம் டைம் இன்னொன்று பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் பட்டர் போடுவேன். ஏன்னா சூப்ஸ்க்கு எப்போவுமே பட்டர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் பட்டர் யூஸ் பண்ணுவேன். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பூண்டு போடுவேன். ஏன்னா இந்த பூண்டு நம்ம சூப்பில் சாப்பிடும்போது அந்த பட்டரில் ஃப்ரை ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லாமே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டரில் போட்டு நல்லா டாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா நான் ஆவியில் வேக வச்சதுனால தண்ணி இல்லை. ஸோ அதனால் மிக்ஸி கலவர தண்ணி தான் போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் நமக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ரா ஸ்மெல் இருந்து அதுவும் போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிட்டுக்கப்புறம் நிறைய பேர் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி காய்ச்சின பால் சூடு இல்லாத பால் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆச்சு. நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ப்ரொக்கோலி நம்ம லேடிஸ்க்கு இந்த கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. அதனால் நீங்கள் வீட்டில் எல்லோரும் ப்ரொக்கோலி கண்டிப்பாக சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2-3 டைம் ஆகுது இந்த மாதிரி சூப்போ இல்லை சலாட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நானும் டேஸ்ட் பண்ணேன். உண்மையை சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம தமிழ் பில்லா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.